கொஞ்ச நாள் இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்கல்ல, இந்த அனிமல்ஸ் அதாவது மிருகங்களுக்கு ஏதாவது விஷயம் நடந்ததுன்னா வந்து வாய்ஸ் கொடுக்குறவங்கன்ற பேர்ல ஒரு சிலர் இருப்பாங்கல்ல. அவங்கள்ல கொஞ்சம் பேரு இந்த நாய்க்காக வாய்ஸ் கொடுக்குறேன்ற பேர்ல ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க. அத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். குழந்தைங்கள நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? அதாவது பொதுமக்களோட மேஜர் கன்சர்ன் இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களோட குழந்தைகளை தனியா விட்டுட்டு போக முடியல. நாய்கள் வந்து அது அவங்கள சீண்டுது. அதோட மட்டும் நிக்கிறது இல்லைங்க. சில நேரத்துல கடிக்கவும் செய்யுது அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையை முன்வைக்கும் போது இந்த அம்மா அப்படி பேசுது. சரி, இந்த லேடி இதோட முடிச்சிடும் பார்த்தா இதுக்கப்புறம் ஒன்று சொல்லுது பாருங்க அல்டிமேட்டா. குழந்தைங்களுடைய அழுக சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? சாதாரணமா ஒரு டாக விரட்டக்கூடியவங்க ஏன் அது நடந்து முடிகிற வரைக்கும் ஏன் என்ன பண்ணாங்க? நீங்க சொல்லுங்க. இந்த அளவுக்கு தான் இருக்குங்க இவங்களோட அறிவில்லாம். நம்ம இவங்கள சார்ந்து தான் பேசுகிறோம் அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, குழந்தைய ஒரு நாய் கடிக்கும் போது நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குது. அதையும் வந்து ரொம்ப உணர்ச்சி பூங்கு பேசுகிற மாதிரி ஒரு ஆக்டிங் லெவலில் பேசிக்கிட்டு, அதுவும் என்ன சொல்கிறது, எப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நான் இதை உங்களுக்கு கேட்கணும் போல தோணுது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனத்தை உச்சப்பிச்சாங்க. ஒரு குழந்தைய ஒரு நாய் கடிக்கும் போது என்ன பார்த்துக்கிட்டு சும்மாவாக இருப்பாங்க. இந்த லேடிக்கு கால நிலவரம் என்ன, இந்த பிரச்சனை சார்ந்த சூழ்நிலைகள் என்னன்றது கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லைங்க. ஏன் அப்படின்னா இந்த அம்மா வந்து என்ன நினைக்குதுன்னா, எல்லா மக்களும் வந்து அவங்கள மாதிரி தனி ஃப்ளாட்டில் சுற்றி காம்பவுண்ட் சவரோட அதுக்கு ஒரு செக்யூரிட்டியோட இந்த இடத்துக்குள்ள ஒரு ஈக்காக்கா கூட நுழையக்கூடாது அப்படின்ற போர்டை வச்சுட்டு தனிப்பட்டு வாழ்றவங்க இல்லைங்க. மிடில் கிளாஸை பொறுத்த மட்டும் 2 பேரில் ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிடுவாங்க, இன்னொருத்தர் வந்து அந்த குடும்பத்தையும் பார்த்துட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட குழந்தைகளை நிம்மதியாக வீட்டில் கூட விட்டுட்டு போக முடியாதுங்க. ஏன் தெரியுமா? இவங்களுக்கு இருக்கிற மாதிரி காம்பவுண்ட் சவரும் செக்யூரிட்டியும் இவங்களுக்கு கிடையாது. எப்பவுமே குழந்தைங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு அன்பான அழகான வாழ்க்கையும் கிடையாது. அன்னைக்கு உழைச்சதாங்க சாப்பாடு. சரி, இந்த சோ கால்டு எலிட் பீப்புளெலாம் இந்த நாய்களுக்காக இவ்வளோ வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்கல்ல, இவங்க அந்த நாய்களுக்காக பண்ணுற மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமாங்க? எப்போவாவது ஏதாவது ஒரு டைம், அதாவது ரேண்டம் டைமில் அந்த நாய்களுக்கு எங்கேயாவது ஒரு வேளை சாப்பாடு வச்சுட்டு என்னமோ வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் பண்ண மாதிரி சந்தோஷமாக திரும்பி போகிறது தான். இவங்க அந்த நாய்களை கேரும் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவங்களை பொறுத்த மட்டும் அந்த நாய் அந்த தெருவில் நிற்கணும், அவ்வளோதான். இருக்கு இவங்க அப்பப்போ போயிட்டு ரொம்ப சின்ன உதவி செஞ்சு தன்னை மிகப்பெரிய ஆளாக நினச்சிக்கிறதுக்கும் அதை வெளியில் காட்டிக்கிறதுக்கும். இந்த பிரச்சனையில் அவங்க சைடு முக்கிய நியாயம் இருக்க மாதிரியும் நாங்கள் வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படின்றத காட்டுறதுக்காகவும் இவங்க கையில் இருக்கிற விஷயம் என்ன தெரியுமாங்க? தூக்கு தண்டனை கைதி கூட கடைசி ஆசை என்னன்னு கேக்குறான். அந்த வாயில்லா ஜீவனுக்கு ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? இதுதாங்க. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்திய அரசு வந்து அந்த நாய்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போய் கொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன சொல்றதுனே தெரியலங்க. ஏன் தெரியுமா? எல்லாரும் வந்து தன்னை படித்தவர்கள் ஒரு எலைட் பீப்புள்ன்ற மாதிரி ஒரு ஷோல தான் காட்டிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அந்த கோர்ட்டு கேஸ்ல என்ன நடந்தது, என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இவங்க படிச்சாங்களான்றது தெரியலங்க. ஏன் தெரியுமா? முதல்ல தீர்ப்பு வந்து ஆகஸ்ட் 8 தான் வந்தது. அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தெருநாய்களால மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துது, அதனால அதிகபட்சமா இருக்கிற தெருநாய்களை பிடிச்சி ஷெல்டர் ஹோம், அதாவது தனிப்பட்ட ஒரு இடத்துல, அது என்னவா கூட இருக்கலாம், காடா கூட இருக்கலாம், இல்லை எதுவாக கூட இருக்கலாம், அந்த இடங்கள்ல அடைத்து அதற்கு வந்து கண்காணிக்கிறதுக்கு ப்ராப்பரான சிசிடிவி அண்ட் ஃபுட்டு எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சு பொதுமக்கள் வாழ்கிற பகுதியிலிருந்து அதை கொஞ்சம் தனிமைப்படுத்தணுன்றது தான் முதல் தீர்ப்பு. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில குரூப்ஸ் வந்து நீங்கள் நாய்களை வந்து கூட்டு போய் கொண்டுருவீங்க, அதை கொண்டு அவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, இருந்தாலும் இந்த மாதிரி வந்து திசை திருப்பி போட்டதால் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னொரு தீர்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணாங்க, திருத்தி அமைக்கப்பட்டது. அது என்ன சொல்லிச்சுன்னா, இந்த நாய்களை வந்து நம்ம இனிமேல் ஷெல்டர் ஹோம்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டாம், இந்த மாதிரி ரேபிஸ்ன்ற மாதிரி முக்கியமான நாய்கள், அதாவது வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய நாய்களை மட்டும் எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நாள் தனிமைப்படுத்தி அது சரியானதுக்கப்புறம் விட்டுருவோம், மற்றபடி உள்ள நாய்களுக்கு அந்த இடங்கள்லேயே வந்து அந்த ஊசி, அதாவது என்ன சொல்லுவாங்க, கருத்தடுப்பு மற்றும் தடுப்பூசி போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்காவது இவனுங்க சும்மா இருப்பானுங்க பார்த்தா இவனுங்க வந்து வித்தியாசமா ஒரு பிளேட்டை திருப்பினானுங்க. அதை பாருங்களேன். அதாவது இதனால வந்து இந்த நாட்டு நாய்கள்லாம் அழியும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கதையை திருப்பினானுங்க. அடி, உங்களுக்கு வந்து நாட்டு நாயை பற்றியும் கவலை கிடையாது, திருநாயை பற்றியும் கவலை கிடையாது. இவனுங்க எதுக்கு போராடுறாங்கன்றது சத்தியமாக யாருக்குமே தெரியறது இல்லைங்க. இதுக்கும் மேலே போய் ஒரு பொண்ணு கூவி இருக்கும் பாருங்க. ஜல்லிக்கட்டு மாதிரி இன்னொரு பெரிய போராட்டம் கண்டிப்பா இங்க நடக்கும். அதாவது காளைகள் அழிச்சா நாட்டு மாடுகள் அழியுன்றதுக்காக நம்ம போராடலாம் ஜல்லிக்கட்டு. அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்களா, இந்த மாதிரி பண்ணால் நாட்டு நாய்கள் வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு. ஏமாயி இதில் போராடுறதுல பெரும்பாலான குரூப்ஸ் வீட்டில் இருக்கிறது ப்ரீடிங் டாக்ஸ், அதாவது என்ன சொல்கிறதுன்னா அந்த ஃபாரின் ப்ரீட் டாக்ஸ் தான் இருக்கும். இவங்க இந்த நாட்டு நாய்களை காப்பாற்றுறதுக்காக போராடுறாங்களா. இவங்களை பொறுத்த மட்டும் இந்த ப்ரீடிங் டாக்ஸ், அதாவது வந்து ரொம்ப நல்லா இருக்க டாக்ஸ் வந்து இவங்க வச்சுக்கிட்டு இந்த திருநாய்களை வந்து இந்த மக்கள்கிட்டே வந்து இருந்து வளர்க்கலாம். மக்களே, இதை பற்றி எவ்வளோ தூரம் பேசணுன்ற அவசியம் இல்லைங்க. ஏன் தெரியுமா? இது வந்து ஏதோ ஒரு திசை திருப்பும் விஷயமா தாங்க நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த டயத்தில் வந்து இது கூடவே இன்னொரு பிரச்சனை வந்தது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓட்சோர். அதை கேள்விப்பட்டதோடு அப்படியே விட்டுருப்போம். ஏன்னா அது பெருசாக ட்ரெண்ட் ஆகலை. அதாவது எலெக்ஷனில் வந்து ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம், அதில் பல இன்வாலிட் ஓட்டு வந்து உள்ளே இருந்தது அப்படின்ற மாதிரி
ஒரு சின்ன இஷ்யூ வந்து பெருசாக கிளம்பிச்சு. அதெல்லாம் வந்து இந்த விஷயம் வந்து மூடி மறைச்சு, புதைச்சு அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவரையும் நிப்பாட்டி வச்சுச்சு. எப்படியும் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்த உடனே அப்படியே தீயா வேலை செய்வாங்க. இதில் இவங்க வேற ஆக மொத்தம் வந்து ஒன்று மட்டும் தெரியுது. தெருநாய்களோட வாழ பழகிக்க வேண்டியதா. வேற வழி இல்லைங்க நம்மள மாதிரி ஆட்களுக்குலாம். நானும் தெருநாய்கள்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தானே, நாய்கள்ன்றாலே வந்து நன்றியுடையதான்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் எது வரைக்கும் தெரியுமா, ஒரு தடவை வந்து நான் டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணேன் சென்னையில் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து போரூரில் வந்து டிவிஎஸ்க்கு நைட் ஷிஃப்ட் 2 மணிக்கு அந்த ஆரம்பிக்கும். அந்த டயத்துக்காக வந்து அந்த போரூரில் உள்ள தெருக்களில் வந்து நடந்து போனோம். அந்த தெருக்களில் நடக்கும்போது எவ்வளோ கொடூரமாக இருக்குன்றது அந்த நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்த ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும். இவங்களுக்குலாம் அது தெரிய போகிறதும் இல்லை. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் போகிறவன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மேல்முறையீடு பண்ண போகிறதும் இல்லை. பார்த்துக்கோ என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். மேலும் வளர்கிறதுக்கு எனக்கு உதவும். பாய்.